தாராபுரம் பக்கத்துல இருக்கிற கொல்லப்பட்டி கிராம மக்கள் தங்கள் ஊருக்கு போறதுக்கு வழிபாதை வேணும்னு கேட்டு பெரிய சாலை மறியல் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதுவும் எங்கன்னா தாராபுரம் பழனி 4 வழி சாலையில. பாருங்க, அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 1800 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க தினமும் தாராபுரம் பழனிக்குன்னு போயிட்டு வர்றவங்க தான். ஆனா இப்போ இந்த 4 வழி சாலை போடுற வேலை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால அவங்க ஊருக்கு போறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சுத்திட்டு போக வேண்டிய நிலைமையா. இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட அந்த ஊர் மக்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கிட்ட கொல்லப்பட்டி பிரிவுங்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு வழிபாதை அமைச்சு கொடுங்கன்னு மனு கொடுத்திருக்காங்க. ஆனா அதிகாரிகள் அதை கேட்கவே மறுத்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த வழிய நடுவுல தடுப்பு சுவர் வச்சு பிரிச்சு வர விட்டுட்டாங்களாம். அதனால சுமார் 300 பேருக்கும் மேல திரண்டு வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடு ரோட்ல போராட்டம் நடந்ததால அந்த வழியா போன வண்டிகள் எல்லாம் நிக்க வேண்டியதா போச்சு. 1 மணி நேரத்துக்கும் மேல போக்குவரத்து ரொம்பவே பாதிச்சுது. உடனே அலங்கியம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தலைமையில போலீஸ் வந்து போராட்டத்துல இருந்தவங்க கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளையும் கூப்பிட்டு மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில இப்போதைக்கு தற்காலிகமா அந்த மக்களுக்கு வழிபாதை அமைச்சு தரதா அதிகாரிகள் உறுதி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் போராட்டத்தை இப்போதைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனாலும் கிராம மக்கள் உடனே நிரந்தரமா வழிபாதை அமைச்சு தரணும்னு ரோட்டு ஓரத்துல நின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. மொத்தத்துல அந்த பகுதியில ஒரு விதமான பரபரப்பு நிலவிக்கிட்டு இருக்கு. நம்ம பிரைம் இந்தியா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்பனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, பபாய்.